கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை என்னென்ன மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றது. அதேபோன்று பல்வேறு இடங்களிலும் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றது. இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து தற்போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை மொத்தமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை என மொத்தம் 220 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 7 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போதைய உள்நோயாளிகளாக தற்போது 156 பேர் இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு சிலர் வெளியேறிவிட்டனர், அதாவது வீடு திரும்பிவிட்டனர். ஆனால் அவர் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு சிகிச்சை முழுமையாக பெற்று வீடு திரும்பாமல் பாதியிலேயே வெளியேறிவிட்டனர். அவர்களில் 2 பேர், ஏற்கனவே ஒருவர் சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் வெளியேறியவர், அதாவது சிறுவங்கூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தற்போது உயிரிழந்துள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் 40க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தற்போது அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் மேலும் இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்ற சூழ்நிலையில் தற்போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. திவ்யா. சிவபிரகாசம், தொடர்ந்து மருத்துவமனைகள்ல இருந்து நோயாளிகள் சிகிச்சை பெற மறுத்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வெளியில போறவங்க தான் உயிரிழக்கிறாங்க. அதே மாதிரி 12 பேருக்கு கண் பார்வை இழந்திருக்கிறதா சொல்லப்படுதே, அவங்க சிகிச்சை எந்த அளவுல இருக்கு? அதிகாரிகள் இது குறித்தான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுத்திருக்கிறார்களா? சிகிச்சையில் ஏதேனும் பிரச்சனை இருக்கா? அதாவது திவ்யா, மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலவர்கள் வெளியேறக்கூடிய சம்பவம் என்பது அவர்கள் தங்களுக்கு குணமடைந்து விட்டதாக அவர்கள் மருத்துவர்கள் தெரிவிக்காமலேயே அவர்களாகவே முடிவு எடுத்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் சேலம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் அளவுக்கு அதிகமாக மெத்தலான் கலந்த அந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததால் அவர்களுக்கு கண் பார்வை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவ குழுக்கள் அந்தந்த மருத்துவமனையிலும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் தற்போது குணமடைந்தவர்களும் ஒரு சிலர், இதுவரை 7 பேர் வரை குணமடைந்து வருகின்றனர். மருத்துவர்கள் எவ்வளவுதான் இந்த சிகிச்சை அளித்தாலும் அவர்களுக்கு சவாலாகவே இந்த சிகிச்சை இருக்கிறது. காரணம், அவர்கள் அளவுக்கு அதிகமாக மெத்தலான் கலந்த அந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததால் மருத்துவர்கள் தற்போது போராடி அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உள்ளது. திவ்யா. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.